குமார் என்பவருக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. நிச்சயதார்த்தத்தின் போது தனது மகளுக்கு 300 பவுண்ட் நகை, சொகுசு கார் வாங்கி தருவதாக அண்ணாதுரை கூறியுள்ளார். முதற்கட்டமாக திருமணத்தின் போது 100 பவுண்ட் நகையும் ரூபாய் 62 லட்சத்தில் சொகுசு காரும் வாங்கி கொடுத்து உள்ளார். அதன் பிறகு 200 பவுண்ட் நகையை எப்போது கொடுப்பார்கள் என்று கவின்குமார் மனைவியிடம் கேட்டு அவரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் மாமனார் மாமியாரும் சேர்ந்து தொந்தரவு செய்ததாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த ரிதன்யா கடந்த 28ஆம் தேதி வீட்டை விட்டு காரில் சென்று செட்டிப்புதூர் பகுதியில் விஷம் குடித்து காருக்குள்ளேயே தற்கொலை செய்து கொண்டார். ரிதன்யா தற்கொலைக்கு முன்பு தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் அழுதபடி தன் சாவிற்கு தனது கணவன் மற்றும் மாமனார் மாமியார் தான் காரணம் என்று உருக்கமாக அனுப்பிய ஆடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். முன்னதாக ஜாமீன் கோரி ரிதன்யாவின் கணவரும் மாமனாரும் திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது ரிதன்யா தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி தற்கொலை குறிப்பில் மாற்றம் செய்யப்படவில்லை, தற்கொலை வழக்காக மட்டுமே பதிவு செய்துள்ளார். ஆர்டிஓ விசாரணை நடந்து வருகிறது, எனவே குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. வழக்கு விசாரணையில் நிறைய தொய்வு உள்ளது. போலீசார் விசாரணை சரியாக நடத்தவில்லை என புகார்தாரர் கருதுகின்றனர். 3வது குற்றவாளியான மாமியாரை காவலில் எடுத்து விசாரித்தால் முழு விவரம் தெரிய வரும். மேலும் வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாட உள்ளனர் என்று வழக்கறிஞர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மூவரின் ஜாமீன் மனுவை திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதையடுத்து 3 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ரிதன்யாவின் முழுமையான பிரேத பரிசோதனை மற்றும் தடவியல் ஆய்வு அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர், திருமணத்திற்கு முன்பே ரிதன்யா தற்கொலை மனநிலையில் இருந்திருக்கிறார், திருமணத்தில் அவருக்கு விருப்பமும் இல்லை, வரதட்சணை துன்புறுத்தல் ஏதும் நடைபெறவில்லை என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர், ரிதன்யாவின் ஆடியோ மெசேஜ் தடவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் அறிக்கைக்கு காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். ரிதன்யாவை துன்புறுத்தியதற்கு ஆதாரங்கள் உள்ளன என்றும் மனுதாரர்கள் செல்வாக்கானவர்கள் என்பதால் ஜாமீன் வழக்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஆர்டிஓ விசாரணை நடத்தப்பட்டுள்ளது, முக்கிய சாட்சிகளிடம் விசாரணையும் முடிவடைந்து விட்டது என்பதால் மனுதாரர்களை சிறையில் வைத்திருக்க அவசியம் இல்லை என கூறி மூவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சம்பந்தப்பட்ட போலீசில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க கூடாது என்றும் மூவருக்கும் நீதிபதி நிபந்தனை விதித்துள்ளார். மேலும் தலா 1 லட்சம் ரூபாய்க்கான 2 நபர் பிணையை அவிநாசி நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி, அவிநாசி நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநிலத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளார். இந்த உத்தரவால் ரிதன்யாவின் குடும்பத்தினர் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர்.